ஹலோ ஆல், இன்றைக்கி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 kg இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் எடுத்துருக்கனால பெரிய பெரிய பீஸாக போட்டதுனால கேஜி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அதில் பாதி நான் 65 எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், நெய், அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனு, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், முந்திரி. நெய் போட்டால் என் பொண்ணுக்கு பிடிக்கும், அதனால் நான் முந்திரி நிறையா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கனில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அது மேரினேட் பண்ணி ஊறட்டும். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு உண்டான நல்லா ஹீட் பண்ணி இந்த கப்பு ஃபுல்லாக, அதாவது 125 ml சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கீ, 50 ml நெய், அதை போட்டு நல்லா இதானதும், நெய் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், முந்திரி அதையும் போட்டு லைட்டாக வதங்கிக்கலாம். பட்டை, கிராம்பு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் வந்து பிரியாணிக்கு எப்படி வேகணும், கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். ஓகேவா? நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். அது செய்கிற வரைக்கும் அது ஃப்ரிட்ஜில் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிலே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 செகண்ட் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சி வச்சோல்ல, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா வாசத்துக்கு தான், காரத்துக்கும் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்ல பேஸ்ட்டாக, அதையும் போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியோட வெட்னஸ்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த எண்ணெய் ஒரு இதுக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போட்டிங்கன்னா பிரியாணிங்க நல்லா டேஸ்ட்டாக வரும். ஓகேவா? பிரியாணிக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் பாதி ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனெல்லாம் போட்டுக்கலாம். மேரினேட் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனெல்லாம் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் விட்டால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளில வரும்ல, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனில் தண்ணி வந்துருச்சு. அப்போ நான் அந்த கப்பால் 3 கப்பு ரைஸ் எடுத்தேன். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தான் மெஷர்மெண்ட்டு. சீரக சம்பா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு லெமன் ஊற்றிக்கிறேன். லெமன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கோன்னா அது தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அந்த சைடில் எண்ணெய் வருது தெரியுமா, அதை நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். முன்னாடியே அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நல்லா போட்டு கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணியும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல எண்ணெயும் அந்த மசாலாவும், அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக நெய் போட்டு தம் போட்டுடலாம். இந்த எண்ணெய் வேறங்க மெல்ட் ஆகாமல் லேட்டாகுது ஊற்றுறதுக்கு. ஸோ ஊற்றி இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். தம்மு போடுறதுக்கு 2 இலை சின்ன இலை இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தம் போட்டாச்சு. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தம்லே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் தம்லே இருக்கட்டும். ஆஃப் பண்ணி நம்ம சாப்பிடும்போது எல்லோரும் உட்காந்து அப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ லைட்டாக அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் சுவையான சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். ஓ மை காட்! ஸோ இனிமேல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீக்கெண்டு ஸ்பெஷல். தேங்க்யூ. பாய்.